ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து இந்த கேக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராக ரொட்டேட்டிங் கேக். இதை ஃபஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். இந்த டிசைன் சொன்னோடனே நானுமே ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி நாங்கள் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்கள் கூட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், இதை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணேன், எப்படி நான் வந்து போய் வென்யூ செட்டப் பண்ணேன், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அஸ் அ பேக்கராக நீங்கள் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம கஸ்டமர் எப்படி டீல் பண்ணணும், எப்படி வென்யூ செட்டப் எல்லாம் பண்ணணுங்கிறது. ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டீட்டெயில்ஸ் சொல்லணுன்னா, இது வந்து 2 டயர் கேக் 3 kgsல கேட்டிருந்தாங்க. ஸோ பாட்டம் டயர் வந்து 2 kgs அண்ட் டாப் டயர் வந்து 1 kgல கேட்டிருந்தாங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். இதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் டியர் கேக்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன், பட் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் டியர் கேக் வந்து நம்ம பண்ணது கிடையாது. ஸோ இதில் வந்து கீழே லேயர் வந்து பட்டர்ஸ்காட்ச், நல்லா நிறைய பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைன்ஸ் எல்லாம் போட்டு 4 லேயர்ஸாக நான் கட் பண்ணி நான் வந்து ஐசிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே ஒயிட்டில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எப்பவுமே ஒயிட் கேக்ஸ் பண்ணுறது தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். கலர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இது கலர் இல்லாமல் நம்ம அதில் எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மேலே டாப் டியரில் வந்து லைக் 1 kgல வந்து சாக்கோ ட்ரஃபிள் கேக் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் ரிச் சாக்கோ ட்ரஃபிளாகவே வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். இதுவும் 4 லேயர்ஸாக நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே 2 லேயர்ஸ்க்கு வந்து 8 inchல வந்து நான் 2 டின்ல பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே வந்து நம்ம 6 inchல வந்து நான் 2 டின்ல பேக் பண்ணி 4 லேயர்ஸ் 4 இதாக கட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ ட்ரஃபிள் வந்து என்ன தான் உள்ளுக்குள்ளே சாக்கோ ட்ரஃபிள் கொடுத்துருந்தாலும் மேலே வந்து நம்ம இதுதான் கொடுக்க போகிறோம், ஒயிட் க்ரீம் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம நல்லா அதை வந்து இது பண்ணிடணும், லைக் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடணும். அதனால் நான் என்ன பண்ணேன், ஸோ ப்ரீவியஸ் டேவே வந்து நான் கேக்குக்கு க்ரம் கோட்ஸ் மட்டும் முடிச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா செட் பண்ணிட்டேன். ஸோ ஓவர் நைட் ஆல்மோஸ்ட் ஒரு 20 hours பக்கத்தில் வந்து நல்லா செட் பண்ணிட்டேன் நான் கேக்கை. ஸோ கேக்கை நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது அது வந்து ஸ்மட்ச் ஆகாது உங்களுக்கு. ஸோ அதனால் நல்லா செட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 4-5 hours செட் பண்ணாலே ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ டாப் டியரும் நான் வந்து பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சாக்கோ ட்ரஃபிள் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி, ரெண்டுமே நல்லா இருந்தது. மேலே சாக்கோ ட்ரஃபிள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு ரிவ்யூவும் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஸோ நான் அந்த ப்ரஷ்ஷை வச்சு டிசைன் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 லேயருக்குமே அதே மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ஒன்று வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸி, ஒயிட் கலர் நான் சொன்ன மாதிரி அது வந்து ரொம்பவும் நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நான் செக் பண்ணிக்க போகிறேன் வெயிட்டு. ஏன் நான் செக் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா நம்ம கேக் வந்து அந்த ரொட்டேட்டிங் டேபிளில் நம்ம வைக்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 3 kgs தான் அது வந்து ஹோல்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. இது வந்து ஸ்பேசர் அண்ட் ரொட்டேட்டிங் டர்ன் டேபிள், ஸோ ரெண்டும் வச்ச மாதிரி கேக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு டிசைனை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அது மாதிரி வந்து ஒரு கிளாஸ் இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேல நம்மளாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ 2-3 இதெல்லாம் இமேஜஸ் எல்லாம் எடுத்து நம்ம இதுக்கு வந்து ஸ்பேசர் இருக்காது அதில், பட் நம்ம ஸ்பேசர் ஆட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா 2-3 கேக்ஸ்லேருந்து எடுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த கேக்கை வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு பென்டோ கேக்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த பென்டோ கேக்ஸை வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேல் வந்து நம்ம அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் உங்களுக்கு கேக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குட்டி பென்டோ கேக்ஸ் ஆர்டர் பண்ணி நீங்கள் டேஸ்டிங் கூட பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பென்டோ கேக்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஃபுல் ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் வந்து எடுத்துட்டேன். நான் எடுத்து அது கட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் தேட் ஈஸி. பார்க்குறக்கு இது என்ன ஃபோட்டோ தானே நினைக்கும், ஆனால் இது வந்து ஃபுல் கட் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு 1.5 hours பக்கத்தில் ஆச்சு கிளியராக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே ஃபோட்டோ பிரிண்ட்டை வச்சு அங்கே நிறைய ஸ்பைடர்மேன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய ஸ்பைடர்மேன்ஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா டோவல்ஸ் நல்லா செட் பண்ணணும், ஏன்னா கேக் மேலே கேக் உட்கார போகுது.
ஸோ அதனால் கீழ் லேயர்லேயும் சரி, கீழ் டயர்லேயும் சரி, மேல் டயர்லேயும் சரி நல்ல டவல்ஸ், உடன் டவல்ஸ் வந்து நான் செட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் அது நல்லா டவல் செட் பண்ணிட்டோம்னா கேக் வந்து அவ்வளோவா மூவ் ஆகாது. பட் இதில் பெரிய ஒரு விஷயம் நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீட். இன்றைக்கி பயங்கர ஹீட் வேறு அன்றைக்கி. ஸோ நிறைய ஆக்சுவலி வந்து வாட்டர் வந்து லீக் ஆகிட்டே இருந்துச்சு கேக்லேருந்து. வந்து மேல் டயரில் இல்லை, கீழ் டயரில் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபுல் டே நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ கேக் செட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபுல் டே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம ஸ்லைட்லி அதிகமாக தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். பட் ஸ்டில் தண்ணி கொஞ்சம் லீக் ஆக ஆரம்பிச்சுது. அது வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, ரொம்ப ஹியூமிடாக, ரொம்ப ஹாட் அண்ட் ஹியூமிடாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு ரீசன் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமேல் நம்ம எல்லா டாப்பர்ஸையுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண டாப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து லைக் ப்ளேஸ் பண்ணியாச்சு. லைக் டாப் டயரில் தான் வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு, ஸோ எதெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாமே நம்ம வந்து வச்சாச்சு. அண்ட் இது வந்து இன்னும் கரெக்டாக நான் வந்து நின்று செட் பண்ண போகிறேங்கும்போது நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். ஸோ முன்னாடியே பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது பேப்பருங்கிறதுனால சீக்கிரம் வெட்டாயிடும். அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். இது வந்து ஃபோட்டோ பிரிண்ட் தான். பட் அது என்னென்னா, உங்களுக்கு அந்த கேக்கில் வந்து வாட்டரோ ஏதோ பட்டாலும் நமக்கு வந்து அந்த பிரிண்ட் வந்து ஸ்மட்ஜ் ஆகாது. ஸோ அந்த டைப்பான பிரிண்டரில் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது வந்து நான் எடிபிள் தான். பட் ஸ்டில் அது வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பிரிண்ட் அவுட்டில் எடுத்திருக்கேன். அண்ட் மேல் லேயரில் வந்து நம்ம மேல் லேயர் மேலே நம்ம ஸ்பேசர் வைக்கிறதுனால ஸோ கீழே வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து லைட்டாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வச்சாச்சு. சூப்பராக இது ரெடியும் ஆயிடுச்சு. அண்ட் கஸ்டமரும் ஹாப்பி. ஸோ நம்ம எல்லாத்தையும் வச்சு இங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அங்கே வென்யூவில் வந்து என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. ஸோ அப்பாவும் நான் தான் போனோம். பட் அதனால் கொஞ்சம் என்னால் இது கேக்கையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு வீடியோவும் எடுக்க முடியல. அவர் எடுக்கிறேன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு இருந்தார். பட் அது என்னென்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லுமே ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பேக் பண்ணி வென்யூக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ கஸ்டமர் ஒரு 6:30க்கு மேலே இப்போ இருந்து 6:30 6:45 இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நாம் வந்து இப்போ வென்யூக்கு கிளம்பியாச்சு. ஸோ எப்போவுமே நான் தனியாக போனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா காரும் பார்க் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வெறும் கேக் ட்ராப் மட்டும் பண்ணுறதுன்னா நம்ம வந்து தனியாக நான் போவேன். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து மினிமம் இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபண்டாஸ்டிக்குன்னு சொல்லிட்டு சாய்பாபா காலனியில் ஒரு ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இதுக்கப்புறமேல் நம்ம வந்து செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி டெக்கரேஷனில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி என்னால் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கும் ஒரு 1 ஹவரில் வந்து திரும்பி வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கேக்ஸை நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். அண்ட் ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அதை வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு. இது போக நம்ம ப்ரௌனீஸும் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் வேணும்னாலும் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம்.